ஈரோட்டில் மீண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கோளாறு ஏற்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் மஹ்பூல் அகமது வழங்க கேட்கலாம். மஹ்பூல் அகமது, நேற்றைய தினம்தான் ஈரோட்டில் இந்த சிசிடிவி கோளாறு ஏற்பட்டது. இன்றும் தொடர்ந்தும் இந்த கோளாறு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தாக அதிகாரிகள் என்ன சொல்கின்றனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையமான சித்தோட்டில் உள்ள பெருந்துறை அரசினர் பொறியியல் கல்லூரியில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இதில்தான் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் அறைக்கு வெளியில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி கேமரா பழுது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதையான சிசிடிவி கேமராவை மாற்றி சரி செய்தனர். இந்நிலையில் இன்று 2வது நாளாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமரா காலை 6 மணி முதல் பழுதாகி அதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிக வெப்பம் மற்றும் உயர் மின்னழுத்தம் காரணமாக சிசிடிவி கேமரா ஒயர் கருகியதால பழுது ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அதனை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே சிசிடிவி கேமரா கண்காணிக்கும் அரசியல் கட்சி வேட்பாளர்களின் முகவர்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த தொலைக்காட்சி மற்றும் சர்வர் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் சில நிமிடங்களில் சரி செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 2வது நாளாக இன்று பழுது ஏற்பட்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அரசியல் கட்சி மற்றும் பூத் ஏஜென்ட்டுகள் மத்தியில் தொடர்ந்து இந்த போன்ற சிசிடிவி மற்றும் தொலைக்காட்சி பழுதானது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராம்குமார். மஹ்பூல் அகமது, தகவலுக்கு நன்றி.